7 தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ADA 24/7 மொபைல் அப்ளிகேஷனை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. ADA 24/7 தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ADA 24/7 மொபைல் அப்ளிகேஷனை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. ADA 24/7 தமிழ் சேனலை லைக். Hi guys, a very good afternoon to all of you. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூனால என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து டிலே ஆயிடுச்சு. சரிங்களா, கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூனால என்ன ஆச்சு, வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ டசன்ட் மேட்டர், நான் இன்னைக்கு உங்களோட கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கண்டென்ட் கண்டிப்பாக நிச்சயமா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதை பற்றி எந்த விதமான டவுட்டும் கிடையாது. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, we shall never know all the good that a சிம்பிள் ஸ்மைல் கேன் டூ. சரிங்களா, இப்போ ஒருத்தங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்துட்டு இருக்கீங்க. சரிங்களா, ஸோ அங்கே நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க ட்ரெயினில். ஓகே, காமன் பப்ளிக் நிறைய பேர் கம்யூட்டர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒருத்தவங்க ரொம்ப சேடாக இருக்காங்க. சரிங்களா, அவங்கள பார்த்து நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸோ அந்த 2-3 செகண்ட்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட வலி வந்து என்ன ஆகும், மறந்துடும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்மைல்ன்றது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா யூல் பி ஷாக்டு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணுங்க, ஆல்வேஸ் கீப் இட் சிம்பிள். சரிங்களா, ஹாப்பியா இருங்க. ஹாப்பினஸ், அதாவது லைஃபோட அல்டிமேட் கோலே ஹாப்பினஸ் தான். சரிங்களா, ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓகேவா, ஃபிளாட் 77 ஆஃப் ஆன் ஆல் ப்ராடக்ட். சரிங்களா, எல்லா ப்ராடக்ட்லையும் 77 ஆஃப் போயிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க உடனே வாங்கிக்கோங்க. சரிங்களா, வாங்கணும்னு நினைக்கிறவங்க Y350 கோட் அப்ளை பண்ணி வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃபர்ன்றது உங்களால அவைல் பண்ண முடியும். சரிங்களா, ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா டூ ஸ்மார்ட்ஸ் அண்ட் கிராக், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போகிறோம். ஈவினிங் 4 to 7 தான் ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா, ஸோ இன்னைக்கு ஈவினிங் 4 to 7. ஸோ இதில் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 4 o'clock இங்கிலீஷ். சரிங்களா, 4 to 5 என்னது இங்கிலீஷ் தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த செஷனில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டிஸ்கஷன் மாதிரி கொண்டு போகிறோம். என்ன மாதிரினா ஒரு டிஸ்கஷன் மாதிரி. சரிங்களா, அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு இதை எப்படி சால்வ் பண்ணலாம், எது ஃபர்ஸ்ட் போகணும், எது செகண்ட் போகணும், எது தேர்ட் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் கொண்டு போகலான்னு இருக்கும். சரிங்களா, ஸோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா Y350 அப்படின்ற ஒரு கோட் அப்ளை பண்ணி உடனே இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே தான். ஸோ நம்ம வந்து போன ஃப்ரைடே, சரிங்களா, ஸோ ஃப்ரைடே பார்த்த ஒகாபுலரிஸ்லாம் இருக்கா, அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். சரிங்களா, என்னது ஷ்ரவுட் பார்த்தோம், டெலிஜென்ட்லி பார்த்தோம், இன்கான்க்ரூவஸ் பார்த்தோம், கவுண்டர் ப்ரொடக்டிவ் பார்த்தோம், டிஸ்இன்சென்டிவைஸ் பார்த்தோம், அஜிரன்ஸ் பார்த்தோம். சரிங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அதோட சினானிம்ஸ் வந்து நான் ஜம்பிள்டா அதர் சைடு கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பார்த்துட்டு எந்த ஆர்டரில் இது வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா, ஒன்றும் ஆர்டர் மாதிரி சொல்லலாம், இல்லை அதுக்கு நம்பர்ஸ் போட்டாலும் சரி. சரிங்களா, நம்பர்ஸ் போடுறதுனா எப்படி அப்படின்ற அடுத்த கேள்வி வரும். ஒன்றும் இல்லை, இப்போ ஷ்ரவுட் அப்படின்னா அதோட மீனிங் என்னது, ஒரு விஷயத்த மறைக்கிறது. சரிங்களா, ஒரு விஷயத்த என்ன பண்றது, மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஷ்ரவுட்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட சினானிம் இங்க எங்க இருக்கு, கவர் அப்படின்னு இருக்கா. கவர்னா என்னது, மறைக்கிறது. சரிங்களா, அப்போ இதுக்கு தான் என்னது நம்பர் 1 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்பர் 1 தான் என்னது இது. சரி, அப்போ அடுத்து என்ன, அப்போ டெலிஜென்ட்லிக்கு என்ன வரணும், அப்போ 2 எங்க வரணும்னு பார்த்து போடுங்க, 3 எங்க வரணும்னு பார்த்து போடுங்க. சரிங்களா, அதான் என்னது கரெக்டான ஃபார்மேட். சொல்லுங்க பார்க்கலாம். I'll give you 30 seconds. சரிங்களா, ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. less than 30 seconds கொடுக்குறேன். சரிங்களா, ஆல்ரெடி 10 முடிஞ்சிச்சு, 15 முடிஞ்சிச்சு. ஃபாஸ்டா பார்த்து, முன்னாடியே பார்த்த ஒகாபுலரி தான், புதுசா இன்னைக்கு ஒன்றும் பார்க்கல, முன்னாடியே பார்த்தது தான். ஸோ அதனால தான் டைம் கம்மியாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ முடிச்சிடலாம். ஷ்ரவுடுன்றது கவர்னு பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிஜென்ட்லி. சரிங்களா, டெலிஜென்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேர்ஃபுல்லி, எல்லா விஷயத்தையும் பொறுமையா நிதானமா ஹார்ட் ஒர்க் போட்டு கஷ்டப்பட்டு பண்றதா என்ன சொல்லுவாங்க, டெலிஜென்ட்லி சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அதோட சினானம் எது இருக்கு அப்படின்னா அசிடியஸ் அப்படின்றது அதோட சினானம்னு நான் சொல்லுவேன். சரிங்களா, அசிடியஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்தையும் பொறுமையா எல்லாத்தையும் பார்த்து 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 பண்றதா என்ன சொல்லுவாங்க, அசிடியஸ் சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே என்னது சினானம்ஸ் ஆப்வியஸ்லி. சரிங்களா, ஓகே. அடுத்து இன்கான்க்ரூவஸ். இன்கான்க்ரூவஸ்னா என்னவா இருக்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். இன்கான்க்ரூவஸ்னா என்னது, சுத்தி நடக்கிறதுக்கும் நமக்கும் என்னது
மேட்சே இல்லாம இருக்கிறது. சரிங்களா? சுத்தி நடக்கிற விஷயத்துக்கும் நமக்கும் மேட்சே இல்லாம இருக்கிறது என்ன சொல்லுவாங்க? இன்கான்க்ரூவஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்ப என்னது? அன்சூட்டபிள்னு சொல்லலாமா? ஓகே, அன்சூட்டபிள்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து கவுண்டர் ப்ரொடக்டிவ். கவுண்டர்னாலே என்னது? நெகட்டிவ்னு சொன்னேன். ப்ரொடக்டிவ்னா என்னது? யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. கவுண்டர் ப்ரொடக்டிவ்னா என்னது? யூஸ் இல்லாம இருக்குது, அதாவது எஃபெக்டே இல்லாம இருக்குது. நீங்க நினைச்ச ஒரு அவுட்கம் வந்து கிடைக்காமலே இருக்கிறது. அதுதான் என்ன சொல்லுவாங்க? கவுண்டர் ப்ரொடக்டிவ் சொல்லுவாங்க, which is ineffective சொல்லலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்சென்டிவைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிஸ்கரேஜ் பண்றது. இன்சென்டிவை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இனிமேட் நீ பண்றதுக்கு எதுக்குமே உங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு தடுக்கிறது. ஓகே, அதிரன்ஸ்னா நமக்கு தெரியும் அட்டாச்மெண்ட். சரிங்களா? அதிரன்ஸ்னா வந்து அட்டாச்மெண்ட். ஸோ நம்ம என்ன வந்திருக்கணும்னா 2 4 5 6 3 1 அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா? 2 4 5 6 3 1 அப்படின்றது வந்திருக்கணும். ஓகே, இந்த கரெக்ட் ஆர்டர். சரிங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு பார்க்க போற vocabulary பார்க்க போமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கிளாமர். ஓகேவா? ஸோ கிளாமர் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா a loud and confused noise, especially that of people shouting. சரிங்களா? ஸோ லவுட் அண்ட் கன்ஃபியூஸ்டு நாய்ஸ்ன்றாங்க. அதாவது என்னன்னா மக்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்லயே ஃப்ரீயா இருன்னு வச்சுக்கோங்களேன், காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே என்ன பண்ணுவோம்? அங்க இங்க இங்க அங்கன்னு கத்திட்டே உட்காந்துருப்போம். ஆளாளுக்கு ஒரு விஷயத்த கத்திட்டே உட்காந்துருப்போம். எல்லாருமே என்ன சொல்ல வராங்க அப்படின்றது யாருன்னா ஒருத்தவங்க நின்று கேட்டாங்கன்னா அவங்களுக்கு புரியுமா? புரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னது? மாத்தி மாத்தி அங்க இங்கன்னு ஆளாளுக்கு ஒரு விஷயத்த கத்திட்டு இருக்காங்கன்னு மட்டும் தான் தெரியும். என்ன கத்துறாங்க, என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்கன்றது யாருக்குமே புரியாது. சோ அந்த மாதிரி ஒரு சத்தத்தை தான் என்ன சொல்றாங்க? கிளாமர்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிசிபிலிட்டி. சரிங்களா? டிரான்ஸ்மிசிபிலிட்டி என்ன மேம்? டிரான்ஸ்னு ஆரம்பிக்குது, ஆனா புதுசா இருக்கு, பெரிய வேர்டா இருக்கு, மீனிங் தெரியல, கன்ஃபியூஸ் ஆகுது. அதெல்லாம் கவலையே படாதீங்க. டிரான்ஸ்மிசிபிலிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, டிரான்ஸ்ஃபரோட இன்னொரு ஒரு ஃபேன்சியான வேர்டு, அவ்வளோதான். சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, the quality of a disease or trait being able to passed on from one person or organism to another. சரிங்களா? ஸோ இல்லை ஒரு பர்சன் இல்லை ஒரு ஆர்கானிசம் இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து இன்னொரு பர்சன் ஒரு இன்னொரு ஆர்கானிசம்க்கு மாறி போறது. சரிங்களா? இவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கும் பரவுறதா என்ன சொல்றாங்க? டிரான்ஸ்மிசிபிலிட்டி சொல்றாங்க. அதாவது டிரான்ஸ்ஃபர் தான். டிசீஸ் வந்து என்கிட்ட தான் உங்களுக்கு பரவுது அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிசீஸ்னு சொல்லுவோமா? அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிசீஸ்னு சொல்றதுக்கு பதிலாக டிரான்ஸ்மிசிபிலிட்டின்னு சொல்லலான்றாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சர்ஜ். சர்ஜ் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இது நம்ம நிறைய வாட்டி ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அகைன் இன்னைக்கோ பார்க்க போறோம். என்னன்னா மூவ் சடன்லி அண்ட் பவர்ஃபுல்லி ஃபார்வர்ட் ஆர் அப்வர்ட். சரிங்களா? திடீர்னு டக்குன்னு மேலே ஏறுது, டக்குன்னு ஃபாஸ்டா போறது, டக்குன்னு மேலே ஏறுது, டக்குன்னு என்னது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுறது, அதுதான் என்ன சொல்லுவாங்க? சர்ஜ்னு சொல்லுவாங்க. அதாவது சடன்லி ஆகிறது. ஓகேவா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஹைட்ரேட்டட். சரிங்களா? reiterated. Okay, reiterate அப்படின்னா என்னன்னா பாருங்க, say something or a number of times. Okay, say something again or a number of times, typically for emphasis or clarity. சரிங்களா? எதுனா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்த திரும்ப 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 சொல்றது. சரிங்களா? எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அப்படின்னா உங்க மனசுல பதியணுன்றதுக்காக, இல்ல உங்களுக்கு வந்து நல்ல வந்து கிளியரா புரியணுன்றதுக்காக, ஓகேவா? அந்த மாதிரி விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் அதே விஷயத்த சொல்லுவாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க? ரீஹைட்ரேட்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சிம்டோமேட்டிக். சிம்டோமேட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்விங் அஸ் அ சிம்டம் ஆர் சைன் எஸ்பெஷலி ஆஃப் சம்திங் அன்டிசைரபிள். சரிங்களா? ஸோ எதனா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, ஓகேவா, எதனா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதோட சிம்டம் வெளியில காட்டுறது. சரிங்களா? சிம்டோமேட்டிக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதோட சிம்டம் என்ன தெரியுது? வெளியில தெரியறது தான் என்ன சொல்றாங்க? சிம்டோமேட்டிக் சொல்றாங்க. ஓகேவா? அவ்வளவு பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம் கிடையாது. சிம்டம் வெளியில எல்லாருக்கும் தெரியறதான்னு சொல்றாங்க, சிம்டோமேட்டிக் சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரூடென்ட். ப்ரூடென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆக்டிங் வித் ஆர் ஷோயிங் கேர் அண்ட் தாட் ஃபார் த ஃபியூச்சர். ஓகேவா? ஸோ நீங்க என்ன காரியம் பண்றதா இருந்தாலும் ஃபியூச்சரை வந்து மனசுல வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னா, சரிங்களா? ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு ஃபியூச்சரை வந்து மனசுல வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க? ப்ரூடென்ட்னு சொல்றாங்க. சரிங்களா? ப்ரூடென்ட்ன்றது ஃபியூச்சருக்கு அக்கார்டிங்லி பிஹேவ் பண்றது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட். காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னா என்னது? இதுல பாத்திருக்கீங்களா? ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல காம்ப்ரமைஸோட மீனிங் சொல்லி கொடுப்பான் தெரியுமா? அந்த போலீஸ் வந்து அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கும் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? ஓகே, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டைம் இருந்தா பாருங்க, இட் இஸ் ஃபன். சரிங்களா? ஓகே, ஸோ காம்ப்ரமைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முன்னாடியே பேசின ஒரு அக்ரிமெண்ட்டோ இல்லை முன்னாடியே பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை முன்னாடியே ஒரு பேச்சுவாக்கோ ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த இது வந்து என்னன்னா மாறிடுறது. சரிங்களா? அந்த இது வந்து என்ன ஆகிடுறது? அது வந்து அக்ரிமெண்ட் வந்து
கேன்சல் ஆயிடுறது சரிங்களா. அதுதான் என்ன சொல்லுவாங்க, காம்ப்ரமைஸ்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட், இம்யூனோன்னு இம்யூனிட்டி. இம்யூனிட்டி எதுக்கு பண்ணும், நம்ம பாடியில எத்தனை டிசீஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக என்ன வேணும், நமக்கு இம்யூனிட்டி அப்படின்றது வேணும் கரெக்டா. ஓகே, ஸோ அந்த இம்யூன் என்ன ஆகுது அப்படி, அந்த இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளோட இம்யூனிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம டிசீஸ்ல, நம்ம பாடியில இப்போ புதுசா எதுனா ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அதை வந்து என்னது ஃபைட் பண்றதுக்கு நம்ம பாடியில ஒரு சக்தி கிடையாது. ஓகேவா, அது பண்ணக்கூடிய இப்போ இம்யூன் சிஸ்டம் பண்ணக்கூடியது அதெல்லாம் இப்போ பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்னது இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு. ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கொமார்பிடிட்டிஸ். கொமார்பிடிட்டிஸ் அப்படின்னா என்ன, simultaneous presence of 2 or more diseases or medical conditions in a patient. இப்போ ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆளுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து தைராய்டு டிசீஸும் இருக்கலாம், சுகரும் இருக்கலாம், பிபியும் இருக்கலாம், ப்ரெஷரும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு இது மட்டும் இல்லை சரிங்களா, பாடியில ஏற்கனவே ஒரு கண்டிஷன் இருக்கு, அது கூட இன்னமும் எக்ஸ்ட்ராவோ எதுனா ஒரு கண்டிஷன் ஆட் அப் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்றாங்க, கொமார்பிடிட்டி சொல்றாங்க சரிங்களா. ஆல்ரெடி ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, ப்ராப்ளம் ஏதோ உடம்புல இருக்கு, அது மட்டும் இல்லாம சிவியரா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஸோ அந்த ஒரே ஒரு விஷயம் இல்லாம இன்னும் 2-3 விஷயம் சேர்ந்து இருந்தது அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க, கொமார்பிடிட்டிஸ் சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அப்டேக். அப்டேக்னா என்ன அர்த்தம்னா the action of taking up or making use of something that is available. ஸோ இருக்கிற விஷயத்துல எதனா ஒரு விஷயம் வந்து சுத்தி இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நீங்க எதனா ஒரு விஷயத்த எடுத்துக்கிறீங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க, அதுல இருந்து நீங்க எதனா ஒரு விஷயம் ஓகேவா அவைலபிளா இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து நீங்க எடுத்து எதனா ஒன்று யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் சொல்லுவாங்க அப்டேக்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, ஸோ பேசேஜ் பார்க்கலாமா இன்னைக்கு. ஓகே டன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பேசேஜோட டைட்டில் பூஸ்டர்ஸ் ஷார்ட் சரிங்களா. ஸோ பூஸ்டர்ஸ் இருக்கா, ஸோ பூஸ்டர்ஸ் எதுக்கப்பா யூஸ் பண்ணுவோம், நம்மளோட இன்னும் வந்து உங்களுக்கு என்னது, இன்னும் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, இம்யூனிட்டியை இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுறது சரிங்களா, இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்றது தான் என்ன சொல்லுவாங்க, பூஸ்டர்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, ஸோ அவைலபிலிட்டி, கவரேஜ் அண்ட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ஷுட் டிசைட் அப்ரூவல் ஆஃப் பூஸ்டர் ஷாட்ஸ் சரிங்களா. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா பூஸ்டர் ஷாட்ஸ் வந்து எடுக்கணுமா, இப்போ பூஸ்டர் அதாவது இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம டோஸ் 1 டோஸ் 2 2 டோஸும் போட்டாச்சு ஆமாவா இல்லையா, 2 டோசஸ்மே போட்டாச்சு, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் போட்டிருக்காங்க சரிங்களா. இன்னும் நீங்களா போடாம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு போய் போட்டுருங்க சரிங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 டோஸ் போட்டதுக்கு அப்புறமும் மறுபடியும் கோவிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால என்ன பண்றாங்க பூஸ்டர் ஷாட்ஸ்ன்றதை போடலாம் அப்படின்றாங்க. பூஸ்டர் வந்து என்ன பண்ணும், இன்னும் இம்யூனிட்டியா உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஓகேவா, அந்த மாதிரி ஒன்று போடலான்றாங்க. ஸோ இந்த பூஸ்டர் ஷாட்டோட அப்ரூவல் வந்து எதை பொறுத்து இருக்கணும்னா அவைலபிலிட்டி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்னது கவரேஜ் ஓகேவா. ஸோ கவரேஜ் அப்படின்னா என்னது, எல்லாருக்குமே ஓகேவா, அவைலபிலிட்டி இத்தனை பேருக்கு இருக்கா, இத்தனை பேரை நம்மளால கவர் பண்ண முடியுமா, அதே மாதிரி இந்த பூஸ்டர் ஷாட் போடுறதுனால சயின்டிபிக்கலி எதுனா என்னது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் போடணுன்றாங்க சரிங்களா. ஓகே, ஸோ பாருங்க on November 22 the Director General ICMR சரிங்களா, ஐசிஎம்ஆரோட டைரக்டர் ஜெனரல், ஐசிஎம்ஆர் என்னது சொல்லுங்க பார்க்கலாம், இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் சரிங்களா. ஸோ ஐசிஎம்ஆரோட டைரக்டர் ஜெனரல் என்ன சொல்றாரு அப்படின்னா சரிங்களா, நவம்பர் 22 அன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா there was no scientific evidence thus far to administer a booster vaccine dose to fully vaccinated people சரிங்களா. ஸோ எல்லா வேக்சினேட்டட் பீப்புள், ஃபுல்லி வேக்சின் பண்ண பீப்புளுக்கு வந்து பூஸ்டர் டோஸ் போடுறதுனால பெருசா எந்த ஒரு என்னது நன்மையும் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ என்ன சொல்றாங்க, புதுசா நீங்க பூஸ்டர் போடுறீங்க ஓகேவா, ஏற்கனவே 2 டோஸ் போட்டு முடிச்சவங்களுக்கு மறுபடியும் பூஸ்டர் டோஸ் போடுறது மூலியமா பெருசா எந்த இதுவுமே சயின்டிபிக்கலி எதுவுமே ப்ரூவ் ஆகல அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. சரி, இந்த ஐசிஎம்ஆர் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பாத்தீங்க அப்படின்னா 1911 ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா. ஐசிஎம்ஆர் அப்படின்றது என்னது 1911 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஜிஎஸ் நமக்கு ஸ்டார்டிங் வந்து கேட்கறதா இருக்கு ஓகேவா. சரி, ஸோ பாருங்க என்ன சொல்றாங்க, ஒரு நிமிஷம். The priority instead was to increase the percentage of people who are vaccinated with 2 doses சரிங்களா. ஆக்சுவலி நம்மளோட ப்ரியாரிட்டி, அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா பூஸ்டர் வந்து போடணும் அப்படின்றது நம்மளோட ப்ரியாரிட்டி கிடையாது, 2 டோசஸ்மே போட்டவங்களோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் சரிங்களா. 2 டோசேஜ்மே போட்டவங்கள இன்க்ரீஸ் பண்ணி விடணும் அப்படின்றதானது நம்மளோட மெயின் எய்மா இருக்கணும் அப்படி சொல்றாங்க சரிங்களா. The health minister too said the priority was on fully vaccinating all adults than on booster shot immunization though adequate vaccines were available சரிங்களா.
அதாவது என்ன சொல்றாங்க, ஹெல்த் மினிஸ்டரும் இதுதான் ரெக்கமெண்ட் பண்றாரு. எதை ரெக்கமெண்ட் பண்றாரு? எல்லாருக்குமே 2 டோஸ் போடுறதா ரெக்கமெண்ட் பண்றாரு. சரிங்களா? ஹெல்த் மினிஸ்டரும் என்ன சொல்றாரு, எல்லாருக்குமே 2 டோஸ் போடுறது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றாரு. ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா வேக்சின் வந்து எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் டோஸும் சரி செகண்ட் டோஸும் சரி அவைலபிலிட்டி, சாரி ஃபர்ஸ்ட் டோஸும் சரி செகண்ட் டோஸும் சரி வேக்சின் அவைலபிலிட்டின்றது எல்லாருக்குமே இருக்கு. சரிங்களா? அப்போ செகண்ட் டோஸுமே எல்லாருமே போடுங்க அப்படின்றது அவரோட ரெக்கமெண்டேஷனும் கூட. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஈவன் when there was growing clamor. Clamorனா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Clamorனா என்னது? Even when there was growing clamor from a few states for booster doses once the new variant with higher transmissibility causing a huge surge in cases in South Africa became known, the government has reiterated that any decision on booster doses will be based solely on scientific recommendation. Okay. Clamorனா என்னது? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே. ஸோ கிளாமர்னா என்னது? அந்த சத்தம் போடுறது. சரிங்களா? மக்களோட என்னது கூச்சல்னு சொல்லாமா? சரிங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, மக்கள் எல்லாருமே கேட்டுட்டே இருக்காங்க. நிறைய ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுது, எனக்கு வந்து பூஸ்டர் போடுங்க, பூஸ்டர் வந்து எல்லாருக்கும் அவைலபிள் ஆகுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து என்ன சொல்லுது, நிறைய ஸ்டேட்ஸ் சொல்லுது. எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, நிறைய ஸ்டேட்ஸ் வந்து எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கால சடன் சர்ச் போயிட்டு இருக்கா, சடனா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கா. ஒமிக்ரானோட என்ன ஆயிட்டு இருக்கு, சடனா நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. கரெக்டா? ஸோ அதை பார்த்து பயந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம இந்தியால நிறைய ஸ்டேட் என்ன பண்ணுது, நம்மளுக்கு வந்து பூஸ்டர் வந்து அவசியமா இருக்கு, ஸோ அதை அவைலபிள் ஆக்குங்க அப்படி சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய வாட்டி மறுபடியும் அதே விஷயத்த தான் சொல்லுது. என்ன அப்படின்னா, இந்த டோசேஜ் வந்து சயின்டிபிகலி ப்ரூவ் ஆனா மட்டும்தான், சயின்டிபிகலி ரெக்கமெண்ட் பண்ணா மட்டும்தான் நான் இது வந்து எல்லாருக்குமே அவைலபிள் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எதை ஏன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, எல்லாருக்குமே அது வந்து கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 டோசஸ்மே எல்லாருமே போட்டிருக்கணும்ன்றது தான் மெயின் ஏமா நான் ஃபோக்கஸா வச்சிருப்பேன் அப்படி சொல்லி நம்ம கவர்மெண்ட் வந்து மறுபடியும் அந்த விஷயத்தை தான் சொல்லுது. சரிங்களா? ஓகே. ஸோ although over 65 million people in US are unvaccinated. சரிங்களா? ஸோ பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல 65 million people இன்னும் என்ன பண்ணியிருக்காங்க, வேக்சின் போடவே இல்லை. சரிங்களா? ஸோ அவ்வளோ பேர் வேக்சின் போடவே இல்லைனாலும் on October 21, a booster shot was approved for all above 65 years and certain categories of young adults. So என்ன சொல்லிருக்காங்க, நம்ம ஊர்ல நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டோசேஜ் அப்படின்றது நிறைய பேர் போட்டாச்சு, செகண்ட் டோஸ் தான் ரொம்ப கம்மியான மக்கள் போட்டிருக்காங்க. சரிங்களா? இருந்துமே நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுது, பூஸ்டர் டோஸ்லாம் வேணாம்ப்பா, ஃபர்ஸ்ட் இந்த 2 டோஸையும் ஒழுங்கா போட்டு முடிப்போம் அப்படின்னு சொல்லுது. ஆனா யூஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 65 மில்லியன் பீப்புள் வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் டோஸே போடல. இருந்தாலும் அவங்க ஊர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து இது பூஸ்டர் டோஸ் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துட்டாங்களாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம சில கேட்டகரைஸ்டு யங் அடல்ட்ஸும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இட் வாஸ் லேட்டர் எக்ஸ்பேண்டட் டு இன்க்ளூட் ஆல் அடல்ட்ஸ். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அக்டோபர் 21ல இதை சொன்னாங்க. அக்டோபர் 21க்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னாங்க, எல்லா அடல்ட்ஸ்க்குமே இது அப்ரூவ் ஆகும். லைக் அடல்ட்ஸும் போட்டுக்கலாம், 65 இயர்ஸ் ஓல்டுக்கு மேல 65 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களும் பூஸ்டர் டோஸ்ன்றத போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, many countries in Europe to have approved booster shots. சரிங்களா? யூரோப்லயும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸ் என்ன ஆயிருக்கு, பூஸ்டர் ஷாட்ஸ் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. சரிங்களா? அப்ரூவ் பண்ணிருக்கு. ஓகே. having based their decision at least partially, சரிங்களா? having based their decision at least partially on vaccine effectiveness data. சரிங்களா? ஸோ என்ன சொல்றாங்க, அந்த வேக்சினோட எஃபெக்டிவ்னஸ் டேட்டாவை பொறுத்து அவங்களோட டெசிஷன் எடுத்திருக்காங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. வேக்சினோட எஃபெக்டிவ்னஸ் கண்டிப்பா இது வந்து என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணி விடும் அப்படின்ற ஒரு டேட்டா வந்து முன்னாடி கலெக்ட் பண்ணது. சரிங்களா? அதை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, இவங்கெல்லாம் ஓகே போட்டுக்கலாம், பூஸ்டர் டோஸ்ன்றத நம்ம போட்டுக்கலாம் அப்படி சொல்லி ஓகே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? such evidence has become available in India only very recently. சரிங்களா? ஸோ அந்த எவிடன்ஸ் அப்படின்றது இந்தியாவில் எப்போ கிடைச்சிருக்கு, இப்போ ரீசென்ட்லி தான் அந்த எஃபெக்டிவ்னஸ் பற்றி பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? One study found Covishield to be 85% protective against moderate or severe disease. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டடி நடத்திருக்காங்க. அந்த ஸ்டடி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 85% கோவிஷீல்டு அப்படின்றது 85% ப்ரொடெக்டிவ். சரிங்களா? மாடரேட்டா இருக்கட்டும், சிவியரா இருக்கட்டும், எப்படி போனாலும் சரி ஒரு 85% வரைக்கும் அது வந்து கண்டிப்பா காப்பாத்தி விட்டுரும் அப்படின்னு சொல்லுது. ஸோ while another found கோவேக்சின், சரிங்களா, இன்னொரு ஸ்டடி என்ன சொல்லுச்சு,
கோவேக்சின் அப்படின்றது 50% எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லுது சரிங்களா. 50% எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் சிம்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன். சிம்டமேட்டிக்னா என்னது? சிம்டம் காட்டக்கூடிய சரிங்களா, சிம்டம் காட்டக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து 50% எஃபெக்டிவ்னு சொல்லி காட்டுது சரிங்களா. So both the studies were undertaken during the peak of Delta variant driven second wave சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு ஸ்டடியுமே எப்போ கண்டக்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, டெல்டா வேரியன்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சா, ஞாபகம் இருக்கா டெல்டா அப்படின்றது, ஓகேவா. அப்போ கண்டக்ட் பண்ண ஸ்டடிஸ் தான் இது ரெண்டுமே அப்படின்னு சொல்றாங்க. The effectiveness of both vaccine against Omicron variant is unknown. ஓமிக்ரான் மேல இதோட எஃபெக்டிவ்னஸ், கோவிஷீல்டு இருக்கட்டும் கோவேக்சின் இருக்கட்டும், எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியல, இன்னும் தெரியல சரிங்களா. ஓகே, while this variant appears to be far more transmissible சரிங்களா. ஸோ கோவிட் இது என்னது, கோவிடோட நார்மல் இருக்கட்டும் டெல்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விட ஓமிக்ரான் அப்படின்றது என்னது ரொம்ப ஃபாஸ்டா பரவக்கூடியது அப்படின்றாங்க சரிங்களா. appears to be far more transmissible than delta variant சரிங்களா. டெல்டா விட இது என்னது ரொம்ப ஃபாஸ்டா பரவக்கூடியது. டிசீஸ் சிவியாரிட்டி and the age groups most vulnerable to diseases are not fully known. ஸோ என்னதான் இது வேகமா பரவிட்டு இருந்தாலுமே இதுல இருக்கிற நிறைய கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு தெரியல. என்னன்னு தெரியல, டிசீஸோட சிவியாரிட்டி என்னன்னு தெரியல. அதே மாதிரி எந்தெந்த ஏஜ் குரூப்ஸ் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரியல, எந்தெந்த ஏஜ் குரூப்ஸ் வந்து ரொம்ப வல்னரபிளா இருக்கணும்னு தெரியல சரிங்களா. ஓகேவா, இது எல்லாமே இன்னமும் நமக்கு என்னது அன்னோனாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. டிஸ்பைட் தீஸ் அன்சர்டனிட்டிஸ், ஸோ என்னதான் இதெல்லாம் அன்சர்டனா இருந்தாலுமே, ஓகேவா, இவ்வளோ விஷயங்கள் அன்சர்டனா இருந்தாலுமே, இட் மைட் ஸ்டில் பி ப்ரூடன்ட். ப்ரூடன்ட்னா என்னது? இட் மைட் ஸ்டில் பி ப்ரூடன்ட் டு அப்ரூவ். ப்ரூடன்ட்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரூடன்ட்னா என்னது? ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறது சரிங்களா. ஃபியூச்சரிஸ்டிக்கா அதாவது எந்த ஆக்ஷனுமே என்னது ஃபியூச்சரை பொறுத்து, ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிற ஆக்ஷன் தானே சொல்லுவோம் ப்ரூடன்ட்னு சொல்லுவோம் சரிங்களா. டிஸ்பைட் ஆல் திஸ் uncertainties, it might still be prudent to approve booster doses for people older than 60 years and young adults who are immunocompromised or have comorbidities. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் வந்து இது இவ்வளோ எல்லாமே அன்சர்டனா இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், வந்தா யாரை அஃபெக்ட் பண்ணுன்னு தெரியல, எவ்வளோ சிவியாரிட்டி இருக்கும்னு தெரியல, எந்த குரூப் அஃபெக்ட் பண்ணும் தெரியல, இதெல்லாமே நமக்கு தெரியாம தான் இருக்கு. பட் ஸ்டில் நம்ம ஃபியூச்சரை பத்தி கொஞ்சம் யோசிச்சோம். ஒருவேளை ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகுது, நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, ஸோ அதை பேஸ் பண்ணி பூஸ்டர் அப்படின்றது 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க போட்டுக்கலாம் அப்படின்றதையும், இல்லைனா இப்போ அடல்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப பாதிப்பு, அதாவது ஏற்கனவே கோவிட் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பூஸ்டர் வந்து போட்டுக்கலாம்னு சொல்றது. இல்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சிவியர் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்காச்சும் நீங்க என்ன பண்ணலாம், பூஸ்டர் டோசஸ் வந்து ஓகே சொல்லலாமே அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. But administering booster doses cannot be at the cost of increased coverage of the first dose and full vaccination சரிங்களா. ஆனா என்ன சொல்றாங்க, இந்த பூஸ்டர் வந்து நீங்க போடுறது வந்து ஒரு வேக்சின் முடிச்சவங்களுக்கோ இல்ல ஃபுல் வேக்சின் முடிச்சவங்களுக்கோ அது வந்து என்னது இது ப்ரிஃபரன்ஸா கொண்டு போயிடக்கூடாது சரிங்களா. பூஸ்டர் டோசஸ்ன்றது ப்ரிஃபரன்ஸா கொண்டு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல் வேக்சினேஷன் அப்படின்றத நம்மளால ஆல்வேஸ் நம்பர் 1 ப்ரிஃபரன்ஸா இருக்கணும்ன்றாங்க சரிங்களா. Also the need to begin immunization சரிங்களா. Also the need to begin immunizing adolescents. adolescents என்னது 10 to 19 years old தான் என்ன சொல்றாங்க, adolescents சொல்றாங்க சரிங்களா. the need to begin immunizing adolescents cannot be ignored. ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. இப்போ 10 ல இருந்து 19 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள கண்டிப்பா நிச்சயமா இம்யூனைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றாங்க சரிங்களா. ஓகே, over 1.26 billion doses have been administered as on December 4. ஸோ டிசம்பர் 4 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சரிங்களா, முந்தானத்து வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1.26 பில்லியன் டோசஸ் என்ன பண்ணியிருக்காங்க, போட்டாச்சு. 1.26 பில்லியன் டோசஸ் வந்து போட்டிருக்காங்க ஓகேவா. வித் நியர்லி 85% ரிசீவிங் 1 டோஸ் ஓகேவா. 85% பாப்புலேஷனுக்கு என்ன போட்டாச்சு, ஒரு டோஸ் ஆச்சு நம்ம போட்டு முடிச்சிட்டோம் கரெக்டா. ஒரு டோஸ் ஆச்சு என்ன பண்ணியிருக்கோம், போட்டு முடிச்சிட்டோம். யூஎஸ்ல 65 இன்னும் போடவே இல்லை, நம்ம 85 முடிச்சாச்சு ஓகேவா. மீதி 15 தான் இன்னும் போடல. ஆனா over 50% being fully vaccinated ஓகேவா. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்னதான் 85% ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டிருந்தாலும் 50% தான் செகண்ட் டோஸ் போட்டிருக்காங்க. மீதி 50% கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த 85ல 50% தான் போட்டிருக்காங்க,
மீதி 50% செகண்ட் டோஸ் இன்னும் போடவே இல்லை அப்படின்றாங்க. ஸோ நம்ம மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த அந்த மீதி இருக்கிற 50% புஷ் பண்ணணும், அந்த 15% இன்க்ரீஸ் பண்ணணும், மீதி இருக்கிற இந்த 50% புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. Though the door-to-door vaccination campaign held last month witnessed 11.7% increase in the second dose coverage, there is still a sizable percentage of the population in the priority groups who are not fully vaccinated. என்ன சொல்றாங்க, ஆக்சுவலி போன மாசம் சரிங்களா லாஸ்ட் மந்த் என்ன பண்ணாங்க அப்படின்னா டோர் டு டோர் வேக்சினேஷன் கேம்பெயின் ஒன்று கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஒரு வீட்டுக்கும் போய் அவங்க டோசஸ் போட்டுட்டு வருது சரிங்களா. ஒரு வீட்டுக்கும் போய் ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டிங்களா, செகண்ட் டோஸ் போட்டிங்களா, எந்த டோஸ் போடலன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களுக்கு வேக்சின் பண்றது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா போன மாசம் ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி போன மாசம் ஆரம்பிச்சது மூலியமா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 11.7% என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, செகண்ட் டோஸோட வேக்சின் லெவல் என்ன இருக்கு, 11.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்படி அப்படின்னா டோர் டு டோர் போய் வேக்சின் போட்டது மூலியமா. என்னதான் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ஓகேவா ஒரு பெரிய பெர்சன்டேஜ் அமௌண்ட் என்ன ஆயிருக்குன்னா, பாப்புலேஷன் என்ன ஆயிருக்குன்னா ஓகேவா இன்னும் ஃபுல்லி வேக்சின் ஆகவே இல்லை, ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டதோட அப்படியே நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. ஓகே, ஓவர் 8% ஆஃப் த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், ஓகேவா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்ல 8%, 30% ஆஃப் தோஸ் above 60 இயர்ஸ், ஓகேவா 60 வயசு மேல இருக்கிறவங்கள 30%, and over 33% of people aged 45 to 59 are yet to be fully vaccinated சரிங்களா, vaccinated. என்ன சொல்றாங்க, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இருக்கட்டும், 60 இயர்ஸ் மேலே இருக்கட்டும், 45 to 59 இருக்கட்டும். ஸோ இதுலலாம் சில பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னும் வேக்சின் போடவே இல்லை, ஃபர்ஸ்ட் டோஸோட அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க, செகண்ட் டோஸ் இன்னும் போடலன்றாங்க சரிங்களா. The rapid global spread of the Omicron variant might also lead to increased vaccine uptake சரிங்களா. ஸோ ஒமிக்ரான் வேரியன்ட் வந்து இன்னொன்று ஸ்ப்ரெட் ஆகிறத பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போய் உடனே போட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும், சடன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சடனா எல்லாருமே அடிச்சு பிடிச்சி போய் போடுவாங்க. அப்பதான் லாஸ்ட் மினிட்ல அப்படி போய் போடாதீங்க, இப்பவே செகண்ட் டோஸ் இன்னும் போடாதாங்க, போட்டுருங்க அப்படின்றாங்க சரிங்களா. ஓகே, while a sufficient supply of COVID shield ஓகேவா, ஐயோ ஓகே ஒரு நிமிஷம், while a sufficient supply of COVID shield அவைலபிளா இருக்கு சரிங்களா. தெரியல, ஒன்றும் இல்லைப்பா. மெயினாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த கோவிட் வந்து என்னது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு, ஓமிக்ரான் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ செகண்ட் டோஸ் தயவு செஞ்சு போட்டுக்கோங்க, பூஸ்டர் டோசஸ் வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணாதீங்க, அதை விட்டுட்டு செகண்ட் டோஸை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்ம பூஸ்டருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படி சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா பூஸ்டருக்கும் கொடுங்க, நம்ம இதுக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லல, இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் சைட்ல போயிட்டே இருக்குது, நீங்க பூஸ்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. ஓகே, இவ்வளவுதான் கண்டென்ட். ஓகே, ஸோ என்ன ஏன் சொல்றாங்க அப்படின்னா இது வந்து அடுத்து இதுக்குமே கொண்டு போற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. ஹோல் குளோபலுக்கு வந்து சவுத் குளோபலுக்கு வந்து இவங்களே போட்டு கொடுக்குற மாதிரி சரிங்களா. ஒரே நிமிஷம் நான் ரெடி பண்ணிடுறேன். ஓகே ஓகே, so while a sufficient supply of COVID shield which accounts for nearly 90% of the vaccine administered might be able to meet the demand. ஓகேவா, ஸோ என்ன சொல்றாங்க, கோவிட் ஷீல்டோ சஃபிஷியன்ட் சப்ளை இருக்கு சரிங்களா. கோவிட் ஷீல்டோட சப்ளை வந்து போதுமான அளவுக்கு இருக்கு, which accounts for nearly 90% of vaccine administered சரிங்களா. அதாவது வேக்சின் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் 90% போட்டாச்சுல, அதாவது கோவிட் ஷீல்டோட இப்போ 100% ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட 90% செகண்ட் டோஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்கு சரிங்களா. மைட் பி ஏபிள் டு மீட் த டிமாண்ட். ஓகேவா, ஸோ டிமாண்ட்ன்றது அது கண்டிப்பாக என்ன பண்ணும் டிமாண்ட் வந்து மீட் பண்ண முடியும், அந்த டிமாண்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்ன்றாங்க. த ப்ரியாரிட்டி ஷுட் பி டு இன்க்ரீஸ் வேக்சின் கவரேஜ் அண்ட் நாட் பூஸ்டர்ஸ் சரிங்களா. ஸோ அந்த 90% 100% ஆகணும் அப்படின்றது தான் என்னது நம்மளோட ப்ரியாரிட்டியாக இருக்கணும்ன்றாங்க. அண்ட் பூஸ்டர்ஸ் வந்து ப்ரியாரிட்டி வேண்டாம் அப்படின்றாங்க. particularly so as India will be under pressure சரிங்களா. ஏன் அப்படின்னா இந்தியா வந்து ப்ரெஷர்ல போட்டுருவாங்க எப்போ அப்படின்னா வேக்சின் வந்து ஹோல் குளோபல் சவுத்துக்கே என்னது
வேக்சின் வந்து இவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து இந்தியா வந்து ப்ரெஷரில் வந்துடும். ஸோ அதுக்கு இப்போவே நீங்கள் வந்து செகண்ட் டோஸை மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. சரிங்களா, இப்போவே என்ன பண்ணுங்க, மெயினாக செகண்ட் டோஸு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்றாங்க. அவ்வளோதான். சரிங்களா, புதுசாக வேறு எதுவும் இல்லை. சரிங்களா, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒக்காபுலரி நான் இன்னொரு வாட்டி போயிடுறேன், பிகாஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க கரெக்டாக. ஸோ லாஸ்ட் செஷன் எண்டில் இன்னொரு வாட்டி ஒக்காபுலரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸோ கிளாமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கத்துறது. சரிங்க, கூச்சல் போடுறது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அதை தான் என்ன சொல்லுவாங்க, கிளாமர்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்மிசிபிலிட்டி அப்படின்னா என்னது, டிரான்ஸ்ஃபர். ஓகேவா, டிசீஸ் வந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுறது. சர்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம், டக்குன்னு சடனா இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா, சர்ஜ் என்னது, டக்குன்னு சடனா இன்க்ரீஸ் ஆகுறது. அடுத்து ரீஹைட்ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம், மறுபடியும் மறுபடியும் ஒரே விஷயத்த சொல்றது. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ இல்ல நல்லா எம்பசிஸ் பண்றதுக்கோ இல்ல இன்னும் அழுத்தமா சொல்றதுக்கோ. சரிங்களா, என்ன சொல்றாங்க, மறுபடியும் மறுபடியும் ரீஹைட்ரேட். ரீனானது திரும்ப பண்றது. ஓகேவா, ஸோ ரீஹைட்ரேட்னா திரும்ப திரும்ப பண்றது. சிம்டோமேட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிம்டம் காமிக்கிறது. ப்ரூடென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபியூச்சருக்கு அக்கார்டிங்லி பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னா என்னன்னா இம்யூனிட்டி வந்து என்னது காம்ப்ரமைஸ் ஆயிடுது, இம்யூனிட்டி வந்து வீக் ஆயிடுறது. கொமார்பிடிட்டிஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு சிவியர் கண்டிஷன் இல்லாம இன்னும் கொஞ்சம் மெடிக்கல் கண்டிஷன் சேர்ந்து இருக்காது. சரிங்களா, ஒன்று மட்டும் இல்லாம ஒரு 2-3 சேர்ந்து இருக்கிறது கொமார்பிடிட்டிஸ். அப்டேக்னா நம்ம கிட்ட குடிச்சிருக்க எதனா ஒரு விஷயம் அவைலபிளா இருக்கு அப்படின்னா அதை வச்சு நம்ம எதனா யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா, அதுதான் அப்டேக்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே டன். ஸோ என்ன பண்ணலாம்னா செஷன் முடிச்சாச்சு. சரிங்களா, ஸோ ஐபிபிஎஸ்ல கூட டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க Y315 கோடு மட்டும் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா, ஸோ போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா செஷனை ஒரு வாட்டி லைக் பண்ணிடுங்க. டிஎன்இபியோட ஏயும் இருக்கு. சரிங்களா, இந்த டெஸ்ட் சீரிஸும் நீங்க வாங்கிக்கலாம். Y315 கோட் மட்டும் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டில் பீங்க. செஷனை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் வந்து யாரோ இது பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, சரிங்களா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா இன்னைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, so see you guys tomorrow at 8 AM. சரிங்களா, sorry for the delay today. Okay, I'll see you guys tomorrow at 8 AM. Bye bye, take care, have a good day.